அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது. அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ ஆண்டு பிறக்க போகிறது. இது பார்த்தோம்னா 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த பராபவ ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். இந்த பராபவ ஆண்டுல என்ன ஒரு சிறப்பான அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவானுக்கு திரிகோணத்துல குரு பகவானும், குரு பகவானுக்கு திரிகோணத்துல சனி பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது 32 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ நிகழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகுது. அதாவது சனிக்கு திரிகோணத்துல குருவும், குருவுக்கு திரிகோணத்துல சனி பகவானும். இந்த காலகட்டத்தில் சனியுடைய ஆதிக்கத்தை குறைக்க, சனி பகவானுடைய அந்த கெட்ட ஆதிக்கத்தை குறைப்பதற்காக குருவுடைய பார்வை சனி மேல பதியுது. ரொம்ப அற்புதமான அமைப்பு. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இது போன்ற சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ரிலீஃப் பண்ண இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை நமக்கு கொடுத்துரும். எனவே இந்த பராபவ ஆண்டு நிறைய மாற்றங்களை நம்மளோட ராசிகளுக்கு நிச்சயமாக கொடுக்க போகுது. மேலும் ராகு கேது சிம்மத்திலையும் ராகு கும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவும் எதுவும் பெருசா மைனஸ்லாம் இல்லை. எனவே வருட கிரகங்கள் மிக மிக சாதகமாக சஞ்சாரம் செய்து இதுல சனியுடைய ஆதிக்கம் கம்ப்ளீட்டா குறையுது. சனி நன்மை செய்வதற்கு இப்போ முயற்சிகள் எடுக்க போறாரு. குருவுடைய பார்வையில் அந்த சனி வரதுனால இது நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்ச ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அற்புதமான முன்னேற்றமும் அற்புதமான மாற்றமும், இதுவரை நீங்க அனுபவிச்ச அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு புதிய அனுபவ பாடங்களை கத்துக்கிட்டு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இப்போ உங்களை மீட்டு உருவாக்கம் செய்ய போறீங்க. எனவே இந்த பராபவ ஆண்டு நம்ம அனைவருக்குமே ஒரு சிறந்த ஆண்டாக நிச்சயமா அமைய போகுது. அதுல மாற்றுகிறதே கிடையாது. இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் அனைவருக்கும் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் வாரி வழங்கட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். மேலும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லே கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். இந்த பராபவ ஆண்டை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் தனஸ்தானத்தையும் 12ஆம் இடத்தையும் இந்த குரு பகவான் பார்க்கறதுனால, அதாவது ராசிநாதனை தனஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்க்கறதுனால நிறைய நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் டெஃபினட்டா தனுசு ராசிக்கு உண்டாகும். ஏன்னா ஒரே ஒரு விஷயம், ராசிநாதன் 8க்கு போய் மறையும் போது தேக ஆரோக்கியம், சிந்தனை குழப்பம், இதுல எல்லாம் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒரே ஒரு சின்ன மைனஸ் மட்டும் தான். மற்றபடி அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு நம்முடைய ராசிநாதனாகப்பட்ட குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக சனி பகவானை பார்த்து சனி கொடுக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யறாரு. அதே போல தனஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துடுறாரு. 12ஆம் இடமாகிய அயன சயன போஜன ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்த்துடுறாரு. இது ரொம்ப நல்ல விஷயம். பாகியஸ்தானத்துல இருக்கிற கேது அது கொஞ்சம் குற்றம் தான். அடுத்தது 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு, அது ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு. 3ல ராகு இருக்கிறது முயற்சிகள் என்னவாக இருந்தாலும் அதுல வெற்றி உறுதியாக கிடைச்சிரும். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய இடமாற்றம் நிகழப்போகுது. குறிப்பா ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய பேர் சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் சொல்லிட்டு வெளியிடங்களை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பாங்க. வெளியிடம் சென்றால் உறுதியாக உயர்வு உண்டு, நிறைய இடமாற்றம் உண்டு, வீடு மாற்றம் உண்டு, மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுவாங்க, மாநிலம் விட்டு மாநிலம் மாறுவாங்க, நாடு விட்டு நாடு மாறுவாங்க. இப்படி இடமாற்றமாகி பெயர், புகழ், உயர்வு இதெல்லாம் அற்புதமா சம்பாதிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஏற்ற ஒரு காலகட்டமா இருக்கு. குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் அவர் உச்சபலத்தோட இருக்காரு. ஸ்தான பலம் அப்படிங்கிற ஒரு வலிமையான நிலையை அடைகிறாரு. குற்றவியல் ஸ்தானத்திலேயே இருந்தாலும் குருவுடைய பார்வை நமக்கு நிச்சயமாக நல்ல பலன்களையே கொடுக்கும். அதன் அடிப்படையில தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துடுறாரு. எனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுமைகளும் குழப்பங்களும் குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்துடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக ஆரம்பிக்கும். வருமானத்துல பெருசா தடை இருக்காது. உங்களுடைய தேவைகள் எண்ணங்களை பூர்த்தி செய்யறது தேவையான பொருளாதாரம் எல்லாம் கிடைச்சிடும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்து, மேலும்
நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் சரியாக ஆரம்பிக்கும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு ஏதாச்சும் போயிட்டு இருக்குன்னா அதெல்லாம் இந்த நேரத்தில் சரி பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சாதகமா இருக்கு. நிறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துடுறாரு. அர்த்தாஷ்டம சனி காலகட்டமாகவே இருந்தாலும் குரு பார்வை அனைத்தையும் நிவர்த்தி செய்யும் என்பதன் அடிப்படையில் உச்ச குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு வீடு கட்டுற யோகம் உண்டு. வீடை இடமாற்றம் செய்வாங்க. வீட்டில் ஏதாச்சும் செலவு செய்வாங்க. இப்போ பழைய வீடு ஏதாச்சும் இருக்குன்னா அதெல்லாம் இப்போ சீரமைப்பு செய்து அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிப்பீங்க. வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். வண்டி வாகனங்கள்ல இருக்கக்கூடிய பழுதுகளை சரி செய்து உங்களுக்கு சாதகமாக அதை மாற்றிப்பீங்க. நிறைய பேர் வந்து வண்டி வாகனத்தை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இந்த நேரம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கு. மேலும் ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் செகண்ட் ஹேண்ட்ஸில் வண்டி வாங்குறதுக்கான வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது தாயாருக்கு இது வரைக்கும் தேக ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்திருக்கும். குறிப்பாக மன ஆரோக்கிய ரீதியாக கடுமையான பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கலாம். அதெல்லாம் இந்த ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு சரியாக ஆரம்பிக்கும். தாயாருக்கு தேக ஆரோக்கிய மேன்மையும் மன ஆரோக்கிய மேன்மையும் அற்புதமாக இந்த காலகட்டங்களில் கிடைச்சிடும். மேலும் உங்களுக்கு மன ரீதியாக இருந்து வந்த கடுமையான மன உளைச்சல் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். மன ரீதியாக என்ன தாக்கங்கள் இருந்தாலுமே மனமானது இப்போ லேசாக ஆரம்பிக்கும். மன திருப்தி அடைய ஆரம்பிக்கும். மன நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்கும். என்னதான் அஷ்டமத்துல குரு இருந்தாலும் 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, மன ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இந்த 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இப்போ நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும், மன நிறைவை கொடுக்கும். அயன சயன போஜன ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல உணவு கிடைச்சிரும். நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்லதொரு நிம்மதியான ஒரு உறக்கத்தையும் இந்த நேரத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியும். கடந்த காலகட்டம்லாம் நிறைய பேருக்கு தூக்கமே வந்திருக்காது. நேரம் கடந்து தூங்கியிருப்பாங்க, நேரம் கடந்து சாப்பிட்ருப்பாங்க. உணவு தூக்கம் இதில் நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறது தனுசுக்கு இருந்திருக்கும். இப்போ நல்ல நிம்மதியான தூக்கம், நிம்மதியான உணவு, அறுசுவை உணவை ருசிப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் அற்புதமாக கிடைக்குது. அயன சயன போஜனம் எந்த பாதிப்பும் இல்லை, சாதகமா இருக்கு. நிறைய சுப விரய செலவுகள் இந்த காலகட்டங்களில் இருக்கும். நீங்க செய்யக்கூடிய செலவுகள் அனைத்தும் அர்த்தமுள்ள செலவுகளாக இருக்கும். தண்ட விரய செலவுலாம் குறைஞ்சிரும். அர்த்தமுள்ள சுப விரய செலவுகள் நிறைய செய்ய போறீங்க. என்னதான் ராசிநாதன் 4ஆம் அதிபதி அஷ்டமத்தில் போய் உச்சமானாலுமே அது பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடாது. இடமாற்றத்தை கொடுத்து உயர்வை கொடுத்துரும். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளும் கிடைச்சிடும். நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை உதவிகளும் உங்களை தேடி வரும். அதே போல் நீங்களும் நிறைய பேருக்கு உதவி செய்ய போறீங்க. பிறருக்கும் உதவி செய்வீங்க. உங்களுக்கு தேவையான உதவியும் பிறரிடமிருந்து உங்களுக்கு கிடைச்சிடும். நல்ல வருமானம் கிடைச்சிடும். வருமான தடையை சந்திச்சு வந்தவங்களுக்கும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இந்த நேரத்தில் முழுமையான நிவர்த்தி கிடைச்சிடும். மேலும் இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நிறைய பேர் வந்து நிலபுலங்கள்லாம் வாங்குவாங்க. அசையும் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு உண்டு. பிள்ளைகளுக்கு வந்து வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து சேரும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் சென்று உயர்வு அடைவதற்கான நிறைய வாய்ப்புகள் தேடி வரப்போறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அந்த வாய்ப்புகள் தேடி வரும். பயணங்களால் இந்த நேரத்தில் அதி அற்புதமான யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா வந்து சேரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் கடன் தேவை அப்படின்னா கடன் கிடைக்கும். கடன் வாங்குற யோகமும் உண்டு. நிறைய பேர் கடன் வாங்கி சுப மாற்றங்களை செய்வீங்க. கடன் தேவைப்படுது அப்படின்னா கடன் கேட்டிங்கன்னா உடனே அரேஞ்ச்மெண்ட் ஆகிடும். அதே போல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும். தந்தை வழி உறவுகளோட ஒரு சில விரிசலும் பிரச்சனைகளும் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. மேலும் தந்தையுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தங்க அணிகலன்களை அடகு வைக்கிறது, தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரீமாடிஃபை பண்றது, தங்கத்தை அடகு வச்சு வேற ஏதாச்சும் ஒரு சுப மாற்றம் பண்றது, இது போன்ற அமைப்புகள் இந்த நேரத்தில் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் கோல்டு லோனுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா பாகியத்துல கேது வந்தாலே ஒன்று தங்கத்தை வந்து இழக்க செய்யும் அல்லது அதை அடகு வைத்து வேற ஏதாச்சும் ஒரு மாற்றம் செய்ய வைக்கும். மேலும் தந்தை வழி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில சொத்து பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிலெல்லாம் சற்று கவனமா இருக்கணும். அதே போல இந்த நேரத்தில் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. நண்பருக்கு உதவி செய்யறேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு உதவி செய்து கெட்ட பேரை சம்பாதிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சொந்த ஊர்ல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. வெளியூரை நோக்கி பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வெளியிடங்கள்ல இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொந்த ஊர்ல இருந்தீங்கன்னா தேவையில்லாத கெட்ட பேரு அவப்பேர்கள் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பாகியஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால பதவி உயர்வு சம்பள உயர்வு இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய தடை
தாமதங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு பெருமளவு எதிர்பார்க்க முடியாது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சற்று கவனமா இருக்கணும். சனியுடைய பார்வை 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் அமைப்பு, வேலை அமைப்புல ஒரு சில சங்கடங்களும் சிரமங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே அதிகமான முதலீடு இந்த காலகட்டத்தில் எதுலையும் போய் பெருசா பண்ணிட வேண்டாம். குறிப்பா தொழில் செய்யறவங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அதே போல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியமா இருக்கும். பார்க்குற வேலை பிடிக்காது, வேலையில சுமை அமைப்பு அதிகமா இருக்கும், மேல் அதிகாரிகளோட ஒத்துப்போகாத அமைப்புகள் சற்று அதிகமா இருக்கும், சக ஊழியர்களோட ஒத்துப்போகாத அமைப்புகள் சற்று அதிகமா இருக்கும். அந்த இடமே உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம். இருக்கிற வேலையை அப்படி இருக்காம பிடிச்சிக்கோங்க. வேலையை நான் மாற்றம் செய்யறேன், பார்க்குற வேலை எனக்கு பிடிக்கல, வேற ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்தில் ஹை ரிஸ்க் எதுவும் எடுக்காதீங்க. ஏன்னா ராசிநாதன் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால குழப்ப மனநிலை அதிகமாக வரும். தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியாது. எதை தொட்டாலும் கோபம் வரும். மைண்ட் ஒரு ஃப்ரீயாவே இருக்காது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கும். கோபம் வரும் அதிகமா. யாரு கூடயும் செட் ஆகாத மாதிரி தனிமையை விரும்பக்கூடிய ஒரு விரக்தி மனப்பான்மை, விரக்தி மனநிலை இந்த நேரத்தில் சற்று அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை, தொழில் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல சற்று கூடுதல் கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு அமையறதுல ஒரு சில சிரம அமைப்புகள்லாம் இருக்கும். இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு சற்று கவனமா இருக்கணும். ஜூன் மாதத்துக்கு பிறகு வேலை, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஹை ரிஸ்க் எதுவும் எடுக்காம இருக்கிறத ஜஸ்ட் அப்படியே நகர்த்திட்டு போறது பெஸ்டா இருக்கும். மேலும் இந்த நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனமாக இருந்துக்கணும். குறிப்பாக தலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் ஜீரண கோளாறு நிறைய பேருக்கு வரலாம். வயிறு சம்பந்தமான பிரச்சனை, உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சாப்பிடக்கூடிய உணவுல ஏதாச்சும் பிரச்சனை வருது. மேலும் நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி, கால் பகுதிகளில் பிரச்சனை வருது. இதுக்கான வாய்ப்புகள்லாம் சற்று அதிகமாக இருக்கு. எனவே தேக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். நிறைய பேருக்கு திடீர்னு லோ ப்ரெஷர் வருது, மயக்கம் வருது, கிருகிருப்பாக இருக்கிறது. இது போன்ற அமைப்புகள்லாம் சற்று அதிகமாக இருக்கும். தலைப்பகுதிகளில் அடிப்படாம பார்த்துக்கோங்க. எனவே இந்த நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் விழிப்புணர்வு, கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது. 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால முயற்சி நல்லா இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும். நீங்க புதுசா என்ன தொடங்கினாலும் அதை தைரியத்தோடு தொடங்குவீங்க, தன்னம்பிக்கையோடு தொடங்குவீங்க. புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். மேலும் இளைய சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இளைய சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது ரொம்ப நல்லது. மேலும் அவருடைய தேக ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமா இருந்துக்கிறது நல்லது. இந்த தமிழ் புத்தாண்டை மேலும் சிறப்படைய வைக்கிறதுக்கு ஒரு சில வழிபாடுகள் சொல்றேன், அதையும் தொடர்ச்சியா பண்ணுங்க. நிச்சயமா இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு நல்ல மாற்றத்தையே கொடுக்கும். அதாவது இந்த நேரத்துல சித்தர்கள் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. சித்தர்கள் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று தரிசனம் செய்து வருது ரொம்ப நல்லது. அடுத்த இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனுமன் வழிபாடு ரொம்ப நல்லது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஹனுமன் ஆலயம், அதாவது ஆஞ்சநேயர் ஆலயம் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அங்க சனிக்கிழமை தோறும் போய் ஹனுமன் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. மனமுருகி உடைய பிரார்த்தனைகளை முன் வச்சுட்டு வாங்க. நிச்சயமா நல்ல மாற்றங்களும் மன நிறைவும் மன நிம்மதியும் பெருக கிடைக்கும். அதே போல தினமும் காலை வேளையில அனுமன் சாலிசா கேட்கறது ரொம்ப நல்லது. அனுமன் சாலிசான்னு சொல்லிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய பிளேலிஸ்ட் வரும் உங்களுக்கு. ஸோ காலை பொழுதுல அனுமன் சாலிசா கேட்கறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த காலகட்டத்தில் காலை வேளையில கொஞ்சம் விரைவாக எழுந்திருக்கிறது ரொம்ப நல்லது. விரைவாக எழுந்து ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க. காலை பொழுதுல அனுமன் சாலிசா கேட்டு அந்த நாளை தொடங்குங்க. நிச்சயமா அந்த நாள் உங்களுக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, தியானம் இதெல்லாம் அதிகமாக செய்யணும். உங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் தியான மையங்கள் இருக்கு, தியான பயிற்சி மையங்கள் ஏதாச்சும் இருக்குன்னா யோசிக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே மன ரீதியாக இருக்கக்கூடிய கடுமையான குழப்பங்களுக்கு தெளிவான ஒரு பாதை உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த நேரத்தில் யாரோடைய கைடில் நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது. தியான பயிற்சிகள்லாம் செய்ய போறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பயிற்சி மையத்தை தேர்ந்தெடுத்து அங்கே நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் எங்கே போகணும், எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி நீங்கள் நல்லா மெடிடேஷன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். எனவே காலை பொழுதுல இறை வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க. மேலும் தியான பயிற்சிகள், உடற்பயிற்சிகள், நடைப்பயிற்சிகள் உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன்ல ஆட் பண்ணி பயணிச்சீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு, இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு நிச்சயமா சாதகமாக அமையும். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டு நாம் அனைவருக்குமே நம்முடைய ஆசைகளையும் எண்ணங்களையும் நிறைவேற்றி கொடுக்கட்டும். மன நிறைவையும் மன நிம்மதியும் நல்ல தேக ஆரோக்கியத்தையும் வாரி வழங்கட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்த்துக்கள்.